வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக ஐரோப்பா தேசத்தில் இருக்கிறதான ஊழியர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை மிகுந்த ஆச்சரியமான முறையிலே கர்த்தர் அவர்களை தொட்டு அவர்களை ஊழியத்திலே பயன்படுத்துகிற விஷயம் ஒரு அபூர்வமாக இருக்கிறது. அந்த ரீதியிலே இன்றைய நாளிலும் என்எல்எம் திருச்சபையிலே நீண்ட காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் அருமையான ஒரு தேவதாசன் ரெவரன் நடா அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் அவரை சந்தித்து அவரிடத்திலே கர்த்தருடைய அனுபவத்தை, அவருடைய ஊழியத்தின் அனுபவத்தை குறித்து கேட்பதற்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாள் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. இந்த நித்திய பயண நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுறதுட்டு நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். நல்லது, நீங்கள் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து பலவிதமான ஆசீர்வாதத்தோடு பலருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இப்பொழுது 7-8 கிளை சபைகளுக்கு பொறுப்பாக ஆண்டவர் உங்களை நடத்தும்படியான ஒரு அந்த வாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த அளவுக்கு நீங்கள் வருகிறதுக்கு முதல் நீங்கள் பலவிதமான பாடுகள் வேதனைகள் மத்தியில் நீங்கள் தாண்டித்தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அப்படியானால் நாங்கள் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே கர்த்தர் உங்களை நிலைநாட்டி இருக்கிற விடயத்துக்கு பற்றி பேசுகிறதை பார்க்கலும் அதற்கு முன்பதாக நான் உங்களை இலங்கை தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன். எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப நிலை காணப்பட்டது, எங்கே பிறந்தீர்கள், எப்படி வளர்ந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை குறித்து நாம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நாம் பேசுவோம். இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த ஸ்தாபனத்தை இருக்கும் நான் என்னுடைய நன்றிகள். என்னுடைய பெயர் நடா. நான் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் பிறந்து உரும்பராய் என்ற கிராமத்திலே வளர்ந்தேன். மிகவும் ஒரு சிறு வயதிலிருந்தே பக்தி வைராக்கியமாக என்னுடைய பெற்றோர் அப்பா வளர்த்தார். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்ட சில காரணங்களினாலே எனக்கு அம்மாவை வடிவாக தெரியாது. என்னுடைய 4 வயசுலேயே அம்மா இறந்துட்டா. அவள் 24 வயசுலேயே மரிச்சிட்டா. அதன் பிற்பாடு அப்பாவோடு வளர்ந்தோம். ஆனால் அப்பா ஆரம்ப நாட்களில் எங்களை மிகவும் ஒரு வைராக்கியமான ஒரு பக்தியாய், ஆண்டவரை தேடுகிற பக்தியாய் வழி நடத்தியவர். சரியான பாதையோ சரியில்லையோன்னு தெரியாட்டிலும் பக்தியை எங்களுக்குள்ளே ஊட்டி தந்தவர். அப்படியே வளர்ந்து வந்தோம். வளர்ந்து வர்ற வேளையிலே அப்பா தொடர்ந்து சில காரியங்களுக்கு அடிமையாகிட்டார், குடிக்கி. அதனால எங்களுடைய குடும்பம் இன்னும் சீரழிந்தது. நானும் என்னுடைய ஒரு அக்கா இருக்கிறார். இப்போ எங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறு வயதிலேயே நாங்கள் மிகவும் வறுமையில் மிகவும் ஒரு வறுமை கூட போனோம். எங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சில வேளைகளில் கிடைக்காது. ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருந்தார்கள். அப்போ பெரியப்பா சித்தப்பா அவர்களுடைய உதவிகளினாலே நாங்கள் அன்றன்ற ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம். அதன் பிற்பாடு பாடசாலைகள் என்று நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். உங்கள் கஷ்டங்கள் நிமித்தமாக அக்காவை பாடசாலையை நிறுத்திவிட்டார் அப்பா. அதன் பிற்பாடு நானும் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சொன்னார், இனி படிக்க போக வேண்டாம்னு சொல்லி. மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் நான் சவாலாக எடுத்துக்கொண்டேன். நான் எப்படியாவது 10ஆம் வகுப்பு வரையும் படிப்பேன் என்று சொல்லி என்னை அறியாத ஒரு தைரியம் எனக்குள்ள வந்தது. அப்பாவுடைய தாயாரம் ஒரு ஆடு விற்று அந்த பள்ளிக்கூட காசை தருவேன்னு சொன்னால் அதால் படிக்க வேணுமென்ற ஒரு வாஞ்சி இருந்தது. 10ஆம் வகுப்பு வரையும் படித்தேன். படித்து நான் பாஸ் பண்ணினேன். ஓஎல் பாஸ் பண்ணினேன். நான் மேலே போகக்கூடிய வசதி இல்லை. அதன் பிற்பாடு நான் என்னுடைய மாமனார் ஒரு முறையானவர்களுடைய கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். அக்கா. நல்லது பாஸ்டர், உங்களுடைய அந்த ஆரம்ப காலம், அம்மா 4 வயதில் இறந்த பின்னராக அப்பா குடும்பத்தை முழு பொறுப்போடு உங்களை நடத்தி கொண்டு இருக்கிற காலத்தில் நீங்களும் சகோதரி மட்டும்தான்? நானும் சகோதரி மட்டும்தான். அப்போ அந்த காலம் உங்களுக்கு ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் அந்த காலம் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த காலம் உங்களுக்கு மறக்க முடியாது. அந்த மறக்க முடியாத சூழ்நிலைமையிலே உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி நீங்கள் நினைக்கிற பொழுது உங்களுடைய கண் கலங்கிறது. ஆனாலும் அந்த 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 கால வாழ்க்கை இன்றைக்கு மட்டும் உங்களுடைய இருதயத்திலே ஞாபகமாக இருக்கிறது. அது மறக்க முடியவில்லை. அப்படி இன்னும் உங்களுடைய அந்த குடும்ப அமைப்பிலே, அந்த குடும்ப வாழ்க்கையிலே மிக சுவாரஸ்யமாக அந்த இருந்த அந்த இளமை காலத்திலே மிக முக்கியமாக சொல்ல வேணுமானால் இதை பற்றி சொல்லுவீங்க? எனக்கு ஒரு முக்கியமான காரியம், ஒரு நாள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இயலாமல் போயிட்டுது. அப்போ பக்கத்தில் ஒரு தோட்டங்கள் செய்கிற இடத்துல அங்கே விவசாய அறுவடை நடக்கும். வெங்காயம் பிடுங்குவார்கள் அல்லது உருளைக்கிழங்கு பிடுங்குவார்கள். அப்பொழுது நாங்கள் அதன் பிற்பாடு முடிஞ்சதன் பிற்பாடு அங்கே போய் அதை பொறுக்கி எடுத்து சாப்பிடுவோம். சில வேளைகளில் அந்த தாய்க்கிழங்குன்னு சொல்லுவார்கள்,
அதை கூட அவிச்சு சாப்பிட்டு காக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நானும் என்னுடைய அக்கா இந்த பொறி கொண்டு போகும்பொழுது நான் அப்படி இந்த காலாலே மண்ணை தட்டி கொண்டு போனேன். அங்கே ஒரு ஃப்ராங்க் ஒரு ரூபா எனக்கு ஆகப்பட்டது. அது இன்று வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதை எடுத்து கழுவி என்னுடைய அப்போ அங்கே இலங்கை தேசத்திலே ஒரு ராத்தல் பானுடைய விலை 36 மிகவும் அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளாலே வாழ்ந்த பொழுது எங்களுக்கு ஒரு 3 நாள் சாப்பாடு போல அது மிகவும் சந்தோஷமாக அந்த நாள் கழித்தேன். நான் இன்றைக்கும் அதை நினைவு கூறுவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் கூட இங்கே இருந்தாலும் அதை நினைவுபடுத்தி கொள்வேன். ஏனென்றால் அவ்வளவுக்குள்ள இருந்த எங்களை கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய சிறுமியை நோக்கி பார்த்தார். அப்படியே வளர்ந்து கொண்டு வர வேளையில் தேவன் அதாவது எங்களுடைய பாடசாலைகளில் கூட நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்பொழுது என்னுடைய அப்பா பாடசாலையை மறிச்சிட்டார். 10ஆம் வகுப்போடு நான் பாஸ் பண்ணி ஆனால் மேல் தொடர்ந்து படிக்க முடியாமல் போயிட்டுது வறுமையின் காரணம். இப்பொழுது நீங்கள் அந்த பாடசாலை படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் உங்களுடைய மாமனாரோடு கூட அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறீங்க. அந்த காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அந்த நாட்களிலே முதல்ல சிறு வயதில் இருக்கும் பொழுதே பாடசாலை முடிந்தால் எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போவார். எனக்கு பாடசாலை நான் படித்த ஒரு பிள்ளையோடைய ஒரு சகோதரனோடையே நான் அவருடைய வீட்டை போய் அவருடைய வீட்டில் சுருட்டு வேலை செய்வேன். எல்லாரும் பாடசாலை முடிந்ததும் போய் விளையாடுவார்கள். எனக்கு பார்க்க ஆசையாக இருக்க வர முடியாது. ஏன்னா நான் அதை படிக்க வேணும் என்று சொன்னதுக்காக அந்த நாட்களிலே எங்கள் மாலையிலே 4 மணிலேருந்து 6 மணி மட்டும் அப்படி சொன்னால் 30% 25% எனக்கு கிடைக்கும். காலையில் கூட நாங்கள் பாடசாலை போக முதல் கூட பொயிலை தூள் வேலை செய்துட்டு தான் போவோம். இப்படியே வளர்ந்து வந்த காலத்தில் இப்போ நான் அங்கே கடைக்கு வேலைக்கு போனேன். அங்கே எனக்கு முதல் மாத சம்பளம் 60 ரூபாய். ஆனால் அந்த இடத்துல இருந்து என்னை அந்த இடத்துல நான் மிகவும் நல்லாக உயர்ந்து வந்தேன். அந்த இடத்துல நான் கடை வேலை செய்யும் பொழுது எனக்கு ஒரு 5-6 மாதத்துலேயே என்னுடைய சம்பளம் 300 ரூபாய் மாறிடுச்சு. அதன் பிற்பாடு அந்த முதலாளி அவர் என்னுடைய மாமா முறையானவர். அவர் என்னை விட விருப்பம் இல்லாதனாலே அவர் அந்த நாட்களில் நாங்கள் பணத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம்ன்றது போல் சீட்டு கட்டுறதுக்கு உதவி செய்வார். அடுத்தது நான் கடையில் அதன் பிற்பாடு ஒரு 2-3 வருடம் அவரோட வேலை செய்தேன். 2-3 வருடத்திலே நான் அந்த கடைக்கு போகும்பொழுது அவர் மிகவும் குறையான நஷ்டத்தில் இருந்தவர். 2-3 வருஷத்தில் அவர் அந்த நஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வீடுகள் எல்லாம் வாங்கி நல்லா முன்னேறிட்டார். அதனால அவர் என்னை எப்பொழுதும் எனக்கு அடிக்கடி சம்பளத்தை அதிகரித்து கொண்டு போவார். அப்படி என்னுடைய காலங்கள் வந்த பொழுது நான் என்னுடைய அக்காவுக்கு திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு ஒரு வழி வந்தது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத குடும்ப சூழ்நிலை எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு நடந்ததினாலே இப்பொழுது நானும் அக்காவும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறினோம். அந்த நாட்களில் என்னுடைய அம்மாவுடைய ஒரு தம்பியார் மாமா சொந்த மாமாவை இப்போ தான் நான் சந்திக்க போகிறேன். எனக்கு சிறு வயதில் என்னுடைய குடும்பங்களுக்குள்ளே என்னுடைய அப்பா அம்மா உறவுகளுக்குள்ள பிரிவுகள் இருந்ததினாலே அவர்களோடு தொடர்பு இல்லாமல் இருந்தது. சிறு வயதிலே போய் வந்த ஒரு ஞாபகம் என்னுடைய மனதில் இருந்தது. ஒரு நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு அவளை தேடி போனேன். போய் விசாரித்து இன்னும் எடுத்து போகும்பொழுது என்னுடைய மாமனார் அந்த வீட்டில் இல்லை. பெரியம்மாவை சந்தித்தேன். அப்பொழுது நான் போய் கேட்டேன், இப்படி இன்னார் வீடு இதுதானான்னு சொல்லி, இவருக்கு இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி. அது வரைக்கும் அவருக்கு என்ன தெரியவில்லை. அவருடைய தங்கச்சி அவருடைய மகன் தான் நான். அவ்வளோ பெரிய கேப் ஒன்று உறவுகளுக்குள்ளே பிரிவுகள் வந்துட்டு அவரை எங்கே இருக்கிறாருன்னு சொல்லும்பொழுது அவரை அறிந்து அவருடைய வீட்டுக்கு அக்காவையும் கூட்டிக் கொண்டு நான் சென்றேன். அதன் பிற்பாடு அந்த இடத்திலேயே அக்காவுக்கு ஏற்ற திருமணங்களை அவர் உதவி செய்தார். அவர் எனக்கு நிறைய உதவிகளை செய்து என்னை ஒரு நிலைக்கு ஏற்பாட்டுக்கு உதவியாக இருந்தார். அப்புறமா உங்களுடைய தகப்பனாரை விட்டு நீங்கள் பிரிந்து விட்டீர்கள்? இப்பொழுது தகப்பனாரை விட்டு பிரிந்து விட்டேன். ஓகே, ரைட். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சகோதரிக்கான திருமண காரியத்தை முடித்து விட்டு இப்போ நீங்கள் ஒரு இளம் வாலிபன், நிறைய குடும்ப பொறுப்புகளோடு கூட நீங்கள் படிப்பை நிறுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படி என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவானது? நான் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல கொக்குவில் என்ற இடத்துல கடையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு பரந்தில் என்று சொல்லி ஒரு ஏஜென்சி இருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி ஆட்களை அனுப்புவார்கள். பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு ஆசை, இவர்கள் எல்லாம் போகிறார்கள், நானும் போக வேண்டும். முதலாளிக்கு என்னை விட அவ்வளவு விருப்பமில்லை.
ஆனாலும் அவர் என்னில் நல்ல பாசம் இருந்ததினால என்னென்றாலும் நீ செய்யும் போகிறேன் ஒரு நாள் கேட்டேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன். அவர் அந்த இதை வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறவர் எனக்கு ஒரு விதத்திலே அந்த நாட்களில் கடைகளுக்கு வருவார்கள். சில வழியில் இந்த சிகரெட் இப்படியான காரியங்கள் தட்டுப்பாடாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் வச்சு கொடுக்கலாம். ஒரு ஃப்ரெஞ்ச் ஓகே. அப்படியா வந்ததினாலே அவர் சொன்னார், நான் எனக்கு போகிறேன். அப்படி போவேன். நீ போறியா இன்னும் விருப்பமான்னு கேட்டார். நான் இருக்கிறேன். அவர் சொன்னார், சரி நான் அடுத்த வாரம் வரும்பொழுது நான் எல்லா ஒழுங்கும் செய்கிறேன், பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எடுத்துக்கொள். அப்போ நாங்கள் அந்த நாட்களில் இங்கே வருவதற்கு 11,000 ரூபா போகுது ஜெர்மனிக்கு வாரத்துக்கு. அது 11,000 என்பது ஒரு பெரிய அந்த நாட்களில் பெரிய தொகை. இப்பொழுது என்னட்ட இருந்தாலே என்னட்ட ஒரு 2,000-3,000 தான் என்னட்ட இருக்கும். இப்பொழுது என்னுடைய மாமாவுடைய ஒரு உதவியால் மாமி உடனடியாக கொஞ்சம் காசு எடுத்து தந்தா உதவியாக இருக்கும்படி. அப்போ என்னை அனுப்பினவரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்றபடியாக அவரும் எனக்கு அடுத்த வாரமே நான் பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், நானே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு அதிசயமாக நடந்தது. ஜெர்மன் வந்துட்டீங்க. ஜெர்மனிக்கு அவர் எடுத்து சொன்னார், நான் இந்த வெள்ளிக்கிழமை டிக்கெட்டோட வருவேன், கொண்டு வந்து அடுத்த வியாழன் நீங்கள் போகக்கூடிய இருக்கணும்னு. எனக்கு அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கு முதலாக கூட நான் சில என்னுடைய இன்னொரு மாமா முறையானவர் என்னை வெளிநாடுக்கு அனுப்பி ஏமாந்து போயிருந்தேன். ஆனாலும் இந்த முறை எனக்கு மிகவும் ஒரு சமாதானமாக எதிர்பார்க்காதவன் எனக்கு இந்த காரியம் கைவிடி வந்தது. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு ஜெர்மன் வந்தீங்க? 1984 ஆண்டு அக்டோபர். ஓ, நீங்கள் அந்த இனக்கலவரத்துக்கு பிறகு? இனக்கலவரத்துக்கு பிறகு 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடந்தது. ஆமாம். 84ஆம் ஆண்டு. ரைட். முதல் தடவையாக நீங்கள் இங்கே வருகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது? அந்த சந்தர்ப்பம் எப்படியாக உங்களுக்கு அமைந்தது? நான் 84ஆம் ஆண்டில் இருந்து 88ஆம் ஆண்டு வரையும் நான் என்னுடைய இஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டு வந்தேன். இங்கே இளம்பாலிவனாய். அப்பொழுது 87ஆம் ஆண்டு நான் வரும்பொழுது என்னுடைய மாமாவின் உதவியாளனாலே நான் திருமணம் எழுதிச்சே வந்திருந்தேன். இப்பொழுது நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் மனைவிக்கு வந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியலை. இப்போ குடும்பமான பின்பு தான் இப்போ நீங்கள் இயேசுவை அறியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. எப்படி சந்தர்ப்பத்தில் அறிந்து கொண்டீங்க? அந்த வேளையில் நாங்கள் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 88ஆம் ஆண்டில் சிஸ்டர் ஜெனி சின்னத்திரின்னு சொல்லி லண்டனில் இருந்தவ. அவள் வந்து பரிசுக்கு ஊழியமாக வந்தாள். அந்த இடத்துல ஊழியத்துக்கு வரும் பொழுது அவளுடைய ஆண்டவர் பேசினது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசத்தை பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லி இந்த வசனத்தை அவள் பிடித்து கொண்டவ பரிசில் இருந்து சூரிச், இங்கே இருக்கிற சிட்டி சூரிச் என்ற சிட்டியில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எந்த யாருமே அறிமுகம் இல்லை. அதில் வந்து அந்த நாட்களில் கைத்தொலைபேசிகள் கூட சுவிஸில் இல்லை நாங்கள் வந்த நாட்களில். அப்பொழுது அவள் அங்கே டெலிஃபோன் புத்தகத்தை எடுத்து தமிழ் பெயரை தேடிக்கொண்டிருந்திருக்கிறார். தேடிய சந்தர்ப்பத்தில் செங்காலனுக்கு அருகாமையில் ஒரு கிராமத்தில் இருக்கிற மணிவண்ணன் என்ற ஒரு சவனுடைய பெயர் ஆகப்பட்டது. அவன் அந்த பெயருக்கு எடுத்து டெலிஃபோன் அடித்து, நான் உங்களுடைய வர வேணும், நான் ப்ரே பண்ண வேணும், ஆண்டவருடைய அழைப்பு. அதன்படி அந்த வீட்டுக்கு போயிருந்தார். அவர்களுக்கு அங்கே போகும்பொழுது அவர்கள் அவ்வளோ விருப்பம் இல்லை. ஆனாலும் அவர்களுடைய மகள் அதிகம் வாய் பேசாத சில ஆப்ரேஷன் செய்து கொண்டிருந்தே இருந்தவர். அப்பொழுது அந்த வீட்டுக்கு போன பொழுது ஜெபித்த உடனே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்படி இதே வருத்தத்தோட செங்காலில் ஒரு பிள்ளைகள் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி அந்த அட்ரஸை கொடுக்கும்போது அங்கே வந்தார்கள். அங்கே வரும் பொழுது அந்த சகோதரி எங்களோட நல்ல பழக்கம். நாங்கள் ஒன்றாய் முதல்ல ரூம்மேட்டாக கூட இருந்து நாங்கள். அப்போ அதில் நல்ல பழக்கமாகிட்டு அங்கே வர சொன்னேன், இப்படி ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறார், நீங்கள் வாங்குவோன்னு சொல்லி. நான் வாலிப பிரேம் தானே, எத்தனையோ சாட்டுக்களை சொல்லி அப்படியே மறுப்பு தெரிவித்தேன். ஆனாலும் கூட அவள் இல்லை வாங்கோ எங்களுடைய பிள்ளைக்காக அவள் ப்ரே பண்ண போயினேன், நீங்களும் வந்து நில்லுங்கோ என்று சொல்லிச்சினேன். நான் அவருடைய முகத்துக்காக ஒரு நாள் மாலையில் 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 88ஆம் ஆண்டு ஒரு மாலை ஒரு 5 மணி போல் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன், சனிக்கிழமை. இப்போ அங்கே ஜெபிக்கும் பொழுது அவர் பிள்ளைக்கும் ஜெபிச்சுட்டு எனக்கு நான் ஒரு இதை குறித்த முன்பின் ஒன்றுமே தெரியாது நின்று பார்த்துட்டு நிற்கும் பொழுது அவள் எனக்கும் ப்ரே பண்ண போகிறேன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு சொன்னால், நீங்கள் நாளைக்கு ஒருக்கா இங்கே வர வேணும்னு சொல்லி
நான் ஓமன்ட்டு சொன்னேன். என்னடா இந்த நேரத்தில் என்னை இந்த தேசத்தில் இருந்து வெளியேற்ற போகிறார்கள். நானும் என்னுடைய மனைவியும். நான் மனைவி வர மட்டும் என்னுடைய கேஸ் போய் கொண்டிருந்தது. வந்ததின் பிற்பாடு ரிஜெக்ட் பண்ணி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அப்போது மிகவும் தமிழாக்கள் குறைவிங்க. நல்லது பாஸ்டர், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. இப்போ நாட்டை விட்டு போக சொல்லி கவர்மெண்ட் சொல்கிற அந்த கட்டத்திலே இந்த சிஸ்டர் ஜெனி சின்னத்துரை உங்களை அடுத்த நாள் சந்திக்க சொல்கிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மாற்றத்துக்கான திருப்பு முனை தான் அந்த நாள். அந்த நாளை குறித்து நாங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவோம். நேர்களை இதுவரை பாஸ்டர் நடா அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி ஒரு யாழ்ப்பாண உரும்பிராய் தேசத்திலே பிறந்த ஒருவரை சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு, இந்த ஜெர்மனியில் இருந்து அவர் இப்பொழுது சுவிட்சர்லாண்டுக்கு வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் படிப்படியான உயர்வுகளை கொடுத்து படிப்படியாக அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு நாள் நாளை வரும்படி சொல்கிற அந்த நாளை குறித்து நாங்கள் இன்னொரு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ரெவரண்ட் நடா அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த பல காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்பொழுது சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருக்கிற நாட்களிலே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள. இப்பொழுது அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வரும்படியான ஒரு அழைப்பு கிடைக்கிறது. அங்கே என்ன நடந்தது, எப்படியாக இவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கையில் நாளைக்கு வரும்படியான ஒரு அழைப்பு உங்களுக்கு கிடைக்குது சிஸ்டர் ஜெனி சின்னத்துரை மூலமாக. நீங்கள் அடுத்த நாள் போகிறீங்க, அங்கே என்ன நடந்தது, எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்தது? மறுநாள் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். போன பொழுது என்னுடைய சூழ்நிலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த தேசத்தை விட்டு அனுப்ப போகிறார்கள். அந்த நேரத்தில் எனக்கு பத்திரத்தில் கையெழுத்து போடும்படியாக வந்திருந்தது. நான் அதை போடுவதா இல்லையாண்ட ஒரு முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் சூழ்நிலையில் போயிருந்தேன். போகும் பொழுது அங்கே சிசிச்சனி அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அதன் பிற்பாடு என்னை கூப்பிட்டு ஜெபித்தார்கள். ஜெபித்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம், நீங்கள் போய் தைரியமாக கையெழுத்து போடுங்கள், ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசுகிறார், என்னுடைய வேலையை நீ இந்த இடத்துல செய்ய வேணும்னு சொல்லி. அது எனக்கு அந்த நாட்களிலே புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் நான் கையெழுத்து போட்டால் ஒரு 3 மாதம் இங்கே பயமில்லாமல் இருக்க முடியும். அந்த 3 மாதமும் நான் வேலை செய்து கொண்டு இந்த நாட்டை விட்டு போவோம் என்ற முடிவிலே சூட்கேஸ் எல்லாம் வாங்கி திரும்பவும் பேக் பண்ணி கொண்டு நானும் மனைவியும் இந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக ஆனாலும் கையெழுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் அவள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம், நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி அடிக்கடி டெலிஃபோனில் அவருக்கு திரும்ப தொடர்பு கொள்ளுவேன், சொல்லுவேன், என்னை அனுப்பினா நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி. அவள் சொன்னால், இல்லை ஆண்டவர் என்னுடைய தெளிவாக பேசிக்கிறேன், இந்த தேசத்தில் உங்களை வச்சிருப்பார், உங்களை என்னுடைய வேலை செய்ய வேண்டும், போக வேண்டாம் உண்டு. அந்த நாட்களில் நாங்கள் அப்படியே இருந்தோம். அந்த நாட்களில் இந்த அரசியலில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடந்ததால் காரியங்கள் மாறிட்டு அப்படியே வந்து ஒரு தைரியம் உண்டானது. அப்படியே நான் நினைத்தேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆராதனைகள் ரெண்டு இல்லை. திருப்பி எங்களோட தொடர்பு கொள்ளுவா, எங்களுக்கு அப்ளை பண்ணுவா, திரும்ப ஒரு 3 மாதத்தில் இருக்க வருவா. அப்படியான நேரத்தில் வரும்பொழுது சொன்னால், நீங்கள் வேறு தமிழாக்களுக்கும் சொல்லி அடுத்த முறை நான் வரையக்கில் ஒரு வீடுகளில் நாங்கள் ஆராதனை செய்வோம் சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான். ஆனாலும் நான் சொந்த ரட்சகராக முழுமையாக ஏற்றுக்கொண்டு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஆண்டவருடைய என்னை அறியாத ஒரு பற்றுதல் உருவாகிட்டுது. வேதத்தை வாசிக்க தொடங்கினேன். ஆண்டவர் எனக்கு, நான் சிறு வயதிலேருந்தே பக்தியோடு வளர்க்கப்பட்டவன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றது போல் தேவன் ஒரு திட்டத்தை அவர் திட்டம் வச்சிருந்திருக்கிறார். ஆனால் நான் ஓடி ஓடி சென்றாலும் ஆண்டவர் என்னை திரும்ப தன்னுடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்தார். நல்லது பாஸ்டர், 3 மாதங்கள் இப்பொழுது ஆயத்தப்பட்ட நிலையில் நீங்கள் கையெழுத்திட்டு விட்டீர்கள் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்காக. ஆனால் அரசியல் ஏற்பட்ட மாற்றத்தினாலே எந்த விதத்தில் உங்களுக்கான அந்த விசா கிடைத்தது, எப்படி நீங்கள் இங்கே இருக்க ஆரம்பித்தீர்கள்? அடுத்ததாக அது மட்டுமல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது விசுவாசத்தில் ஒரு சின்ன மாற்றம் வருது, ஆனால் திருச்சபைக்கு போக தொடங்கவில்லை. இது விசாவோடு கூட எப்படி உங்களுடைய அந்த விசுவாச பயணம் மாற்றம் பெற்றது? அந்த நாட்களில் நான் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஆனாலும் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இப்படி நடந்து கொண்டு போகும்பொழுது எனக்கு 3 மாத விசா முதல்ல தந்தார்கள். அதன் பிற்பாடு 6 மாதமாக மாறிடுச்சு. அப்படியான காரியங்கள் மாறிக்கொண்டு போனது. அதற்கிடையிலே
ஊழியக்காரர்கள் அங்கே தொடர்பு கொண்டு அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி சுவிஸுக்கு வந்து கொண்டு இருந்தார்கள். அப்படி வந்து கொண்டு இருக்கையில் நாங்கள் ஒரு முறை எல்லாருக்கும் சொல்லி ஆராதனைகளை நாங்கள் செய்த பொழுது நிறைய பேர் அங்கே வந்திருந்தார்கள். தேவன் அதிலே மிகவும் அற்புதமான கிரியைகளை செய்தார். அவைகளை பார்க்க பொழுது எனக்கு கொஞ்சம் விசுவாசம் என்னுடைய உள்ளத்திலே ஆரம்பிக்க தொடங்கியது. அதன் பிற்பாடு சில காரியங்களை நான் அவர்களிடத்திலே நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் மிகவும் சிறு வயதிலேருந்தே பக்தியோடு வளர்க்கப்பட்டதினாலே நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தந்தார்கள். ஒரு 9வது மாதம் அளவிலே தேவன் என்னுடைய இடத்திலே சரியான ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தார். அதன் பிற்பாடு என்னை அறியாமலே நான் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய இருந்தது. நிச்சயமாக நான் போன பாதை மிகவும் ஒரு நெருக்கடியான வேளையும் இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தைகளினூடாக பேசினார். அது மட்டுமில்லை, ஒரு நாள் நான் கூடுதலாக அதன் பிற்பாடு நான் நிறைய வணக்கங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு ஒரு வணக்கமாக செய்த வேளையிலும் ஒரு நாள் ஒரு சொப்பனத்திலே பயப்படாதே என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்தை யாரையோ சொன்னது போல இருந்தது. அது சொப்பனமாக அது ஒளிம்பின நேரமாக என்று தெரியாதனால அதன் பிற்பாடு அவர்கள் அனுப்புகிறார்கள், பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று. அந்த வேளையிலே நான் இன்னொரு காரியங்களுக்காக பயந்து கொண்டிருந்தேன். என்னை அறியாத ஒரு விசுவாசம் கர்த்தர் உருவாக்கினார் மேலேயே. அவருடைய அன்பு நான் நேசித்ததிலும் பார்க்க அவர் என்னில் அன்பு வைத்ததினாலே அதன் பிற்பாடு அநேகருக்கு நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தேன். உணவகத்தில் நான் இரவு 11 மணிக்கு தான் வேலை முடியும். அதன் பிற்பாடு எல்லா வீடுகளுக்கும் சென்று துண்டு பிரசுரங்கள் போடுவேன். இந்த நாள் இப்படி ஒரு கூட்டம் நடக்குன்னு சொல்லி ஒரு விதத்தில் நேரம் கொடுக்க பயம். அதனால் இரவாய் 1 மணிக்கு தான் திரும்பி வீட்டுக்கு வருவேன். அப்படியா ஆரம்பித்தது இந்த ஊழியம். அதன் பிற்பாடு ஆண்டவர் இந்த சபையை ஒரு செப்டம்பர் மாதத்திலே ஒரு இடத்தை எடுத்து நாங்கள் ஒரு ஆராதனை செய்தோம். ஓகே பாஸ்டர், நீங்கள் படிப்படியாக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம், வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிறீங்க. நீங்கள் சொன்னது போல் சகோதரி மூலமாகவும் இன்னும் வேறு நாடுகளிலிருந்து வருகிறவர்களுடைய அந்த பிரசங்கங்களை கேட்டு நீங்கள் படிப்படியாக உங்கள் உள்ளத்தில் மாற்றம் பெறுது. நீங்களும் இப்பொழுது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் என்ற ஒரு பாரத்துக்குள்ளே தள்ளப்பட்டுட்டீங்க. சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு முழுவதுமாக ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் என்று தோன்றிச்சுது? அல்லது போனால் நீங்கள் எப்போதாவது முதல் முறையாக நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற அனுபவம் வருகிற பொழுது முதல் தடவையில் நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீங்க? இது என்ன கூடி இவங்க ஜெபிக்கிறாங்க, அது உங்களுக்கு ஒரு புது அனுபவம். ஆகவே அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? நீங்களும் அதில் எப்படி இன்வால்வ் ஆகினீங்க? அந்நாட்களில் இந்த ஆராதனைகள் ஆரம்பிக்க தொடங்கும் பொழுது 88ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே ஒரு ஆராதனையிலே தேவன் அற்புத விதமாக பேசினார். அங்கே தேவன் பேசுகிறதை குறித்து எனக்கு மிகவும் ஒரு ஆர்வம் போல கேட்க வேணுமான ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா நான் சிறு வயதிலேருந்து சாஸ்திரத்தில் கொஞ்சம் நம்பிக்கை. ஆனாலும் தேவன் பேசுவதை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவருடாய் எனக்கு அறிவை உணர்த்தும் வசனம் வெளிப்பட்டது. அது என்னுடைய பழைய காலங்களை சொல்லும் பொழுது எனக்கு தேவன் பேசுகிற சத்தம் எனக்கு மிகவும் ஒரு உள்ளத்திலே ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது, அதே நேரத்தில் ஒரு அன்பையும் கொண்டு வந்தது. அதனூடாய் நான் கொஞ்சம் தொடப்பட்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய கொஞ்சம் இன்னும் அறியாத ஒரு செயலொன்று தேவனுக்குள்ளே காண்றதை நான் ஆராதனைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். தேவன் தொடுதலை நான் உணர்கிறேன். இதனாலே நான் எனக்குள்ளே ஒவ்வொரு படியாக நான் முன்னேறக்கூடிய இருந்தது. அந்த நாட்களில் ஊழியர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு சபை ஒன்றை ஆரம்பிப்போம் என்று சொல்லி. அப்படி அந்த நாட்களிலே சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அநேகர் அங்கே இருந்தவர் ஒரு குழுவாக நாங்கள் இயங்கிக் கொண்டு வந்திருந்தோம். ஓகே பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் படிப்படியாக ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து கொண்டு வருகிறீங்க. ஆனால் இன்னமும் உங்களுக்கான ஒரு திருச்சபை அமைப்பு, ஒரு ஞான ஸ்நானம், இன்னும் நீங்கள் அதுக்கான முழுவதுமாக ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனை தொடர்ந்து ஒரு சபையை உருவாக்குற ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாகவே நடந்திருக்கு. இப்பொழுது குழுவாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அந்த திருச்சபை நிறுவப்பட்டது? உங்களுக்கான ஒரு அழைப்பு எப்படி ஆண்டவர் கொடுத்தார்? அந்த நாட்களில் நாங்கள் ஆராதனைகள் தொடங்க வேணும் என்ற ஒரு வாஞ்சை, அதனாலே ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் ஆராதனைக்கும் பொழுது அநேகர் வந்தார்கள், அநேகர் நின்றார்கள். ஆனாலும் தொடர்ந்து அந்த சபையை நடத்த வேணும் என்ற ஒரு வாஞ்சை வந்தது. அப்படியே நாங்கள் 1990ஆம் ஆண்டு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம்
ஒரு ஊழியர் வந்த பொழுது அவர் என்னை கூப்பிட்டு அங்கே ஜெபிச்சு இந்த காரியத்தை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக சொன்னார். அப்போ நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வேலையோடு நான் இந்த ஊழியத்தை மெல்ல மெல்லமாக ஆரம்பித்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். நாளடைவிலே அங்கே இருந்து இந்த சபை கொஞ்சம் வளர துவங்கினது. அதில் இருந்து நாங்கள் எங்கள் சின்ன சின்ன கிளைகளை உருவாக்கி அதன் பிற்பாடு ஒரு இடங்களுக்கும் அந்த ஊழியங்களை ஆரம்பித்து கொண்டு வந்தோம். ஆரம்ப நாட்களில் மிகவும் கடினமான காரியம். சில நாட்களில் ஆராதனைக்கு யாரும் பெறவும் மாட்டார்கள். ஒரு முறை நான் போகும்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் இன்னொரு சகோதரன் தான். அடுத்த நாள் நான் சொன்னேன் ஊழியக்காரர்களுக்கு, நாங்கள் இதை நிப்பாட்டி விடுவோம் என்று சொல்லி. அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் தேவன் போட்ட திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார், நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி. அதன் பிற்பாடு திடீரென்று தேவன் ஒரு அசைவை கொண்டு வந்தார். சுவிசேஷத்தில் ஒரு வாஞ்சையும் சில காரியங்கள் நடந்ததினாலே சபை வளர்ச்சி அடைய துவங்கினது. அடுத்த ஆண்டே அங்கிருந்து ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். எங்களுடைய சபையிலிருந்து ஒரு குதிரை இன்னொரு இடத்துக்கு பாய்கிறது போல. அந்த வேளையிலே அந்த தரிசனத்தை நான் பிடித்து கொண்டேன். ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு போன பொழுது என்னுடைய படித்த ஒரு நண்பனை கண்டேன். அவர் ஏற்கனவே புரொட்டஸ்டாண்ட் சமயத்தை சேர்ந்தவர். அப்போ அவருக்கு இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவர் மிகவும் ஆவலோடு அடுத்த மீட்டிங்கு வந்தார். திரும்ப அந்த இடத்துல ஒரு கிளை ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நாங்கள் செங்காலின் என்ற இடத்துல இருந்தோம், பேர்னில் பகுதியாய் புருக்டோப் என்ற இடத்துல ஆரம்பித்தது. இப்படியாய் தேவன் அந்த இடங்கள்ல இருந்து ஜனங்களை கூட்டி சேர்த்து இன்றைக்கு 7-8 திருச்சபைகளை கவனிக்கக்கூடியதாய் பொறுப்பை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக உங்களுடைய கையில் கிடைத்ததினாலே மக்கள் திருச்சபைக்கு வருகிறது போகிறது குறைவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை முன்னெடுத்து போகிற பொழுது உங்கள் மனதில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு நீங்கள் முகம் கொடுத்துருப்பீங்க. அப்படியானால் எந்த விதமான போராட்டத்துக்கு முகம் கொடுத்தீங்க? அந்த ஆரம்பத்தில் நீங்கள் எந்த விதமான சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீங்க? அந்த நாட்களிலே உண்மையிலே நீங்கள் சொன்னது போல என்னுடைய ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்ட விதம் ஒரு திணிக்கப்பட்டது போல தான். உண்மையை சொல்ல போனேன் நான் என்றால் அதிகமாக நான் சிறு வயதில் படிக்க இல்லை என்ற ஒரு பலகீனம். இதை எப்படி நடத்தலாம், இது எனக்குரியதா இல்லை என்றது போல மறுத்து வரும்பொழுது அவர்கள் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்ததினால்தான் இதனை அந்நாட்களில் நான் என்னை மிகவும் ஒரு ஊழியத்துக்கு உரியவன் என்று நானே ஏற்றுக்கொள்ளவில்லை நானே. ஆனாலும் கர்த்தர் என்னை ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவர் சங்கீதம் 113 சொல்லப்பட்டபடி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என்னுடைய ஆரம்ப நிலைகளை நான் முன்பு சொல்லியிருந்தேன். ஆனாலும் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு என்னை ஊடுருவ துவங்கிவிட்டது. அதனால் ஆண்டவரை விட்டு போவதும் முடியாத ஒரு காரியம். தொடர்ந்து நான் செய்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் பக்கபலமாக உதவி ஊழியர்களை தந்து தான் இன்று வரைக்கும் நடத்தி கொண்டு போகிறார். உதவி ஊழியர்கள் அநேகர் வந்து உருவாகினார்கள். கர்த்தர் அந்த உதவிகளை கொடுத்தார். அதன் பிற்பாடு மனதிலே ஒரு உற்சாகம் எங்களை அறியாமலே உண்டாகினது. இன்று வரைக்கும் அநேக உதவி ஊழியர்களுடைய பலத்தோடு நான் அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்குது. ஓகே பாஸ்டர், ரொம்ப அருமையான காரியத்தை குறிப்பிட்டீர்கள். கர்த்தர் எப்படி உங்களை அழைத்து எந்த விதத்தில் உங்களுக்கான ஒரு மீட்பை கொடுத்து ஊழியத்தை உங்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதை குறித்த பல காரியத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், நீங்கள் நிறைவேற்றின காரியங்களை குறித்து நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். நேர்களே, இதுவரை ரெவரண்ட் நடா அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தர் எப்படியான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைமையிலே அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஸ்ரீலங்காவுக்கு மீண்டும் போக வேண்டும் என்று இருக்கிற சூழலிலே கர்த்தர் அவரை இங்கே அழைத்து அவருக்கான ஒரு பணியை கொடுத்து அழைப்பை கொடுத்து ஆண்டவர் திருச்சபையை ஆரம்பிக்கிறதான ஒரு பொறுப்பை கொடுத்து கர்த்தர் இன்றைக்கு மட்டும் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே எப்படியான ஊழியங்களை அவர் விஸ்தரித்தார், எந்த விதமான நன்மைகளை இந்த தேசத்துக்கு இவர் செய்தார், எப்படியாக மக்கள் இவருடைய கருத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ரெவரண்ட் நடா அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் அவருடைய கரத்தில் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார்.
அவரோட திருச்சபையை ஆரம்பிக்கிற ஒரு நிலையில் இப்பொழுது உந்தப்பட்டார், அல்லது போனால் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஊழியம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக மக்கள் திருச்சபைக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அவருடைய திருச்சபை ஊழியத்தினுடைய வளர்ச்சி எவ்விதமாக அமைந்தது, என்னென்ன முறையிலே அவர் திருச்சபையை அவர் ஆரம்பித்து முன்னெடுத்து கொண்டு போனார், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை எப்படி அவரை அபிஷேகித்து நடத்தினார் என்பதை குறித்த காரியத்தை, இந்த சுவாரஸ்யமான விடயங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்பொழுது உங்களுடைய கையில் ஊழியம் வந்துவிட்டது, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலும் இந்த ஊழியத்தை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களை கைவிட்டிருக்க மாட்டார். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பலத்தை அபிஷேகத்தை கொடுத்து உங்களை நடத்தி கொண்டு போகிறதை உங்களுடைய கண்கள் கண்டிருக்கும். எப்படி ஆவியானவர் உங்களை வழி நடத்தினார், எந்த விதத்தில் இந்த ஊழியத்தை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போனீங்க? இந்த ஊழியம் 1990 ஏப்ரல் மாதத்தில் என்னுடைய கைக்கு வந்தது. இந்த ஊழியத்தை எடுத்த பொழுதிலே ஆவியானவரோடு இணைந்து அநேகமாக அதிகாலை ஜெபம்தான். அந்த ஜெபத்தினோட ஆண்டவர் சில பலப்படுத்தலை கொடுத்து கொண்டிருந்தார். அதன் பிற்பாடு அநேகருக்கு நாங்கள் போய் சுவிசேஷங்களை அறிவித்து கொண்டு வந்தோம். அநேக ஜனங்கள் வந்தார்கள். கர்த்தர் ஒரு அபரிதமான காரியங்களை செய்தார். அநேகர் குணமாக்கப்பட்டார்கள். குறிப்பாக பிசாசின் பிடியில் இருந்து வந்தவர்கள் ஆலயத்தில் வந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்னும் சில பேர் சொப்பனங்களை கண்டு கூட இந்த ஆலயத்துக்கு வந்தார்கள். அது மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆண்டவர் ஒரு சகோதரன் காந்தன் என்று சொல்லி, அவர் அந்த சகோதரன் இரவு படுக்கையில் இருக்கும் பொழுது நிறைய வயிற்று வலி, அவருக்கு மிகவும் ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியான போராட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே போய் குழி என்று சொன்னோடனே எங்கே சுவிஸில் கிணறு இருக்கும், ஆனாலும் அந்த அட்ரஸை பார்த்துட்டு சர்ச் வந்தார். அந்த இடத்துலேயே அவர் குணமாக்கப்பட்டார். அங்கே கால் வைத்த உடனே குணமாக்கப்பட்டார். இப்படியான காரியங்கள் வரும் பொழுது என்னுடைய ஆவியிலே கூட மிகவும் ஒரு வைராக்கியம் உருவாகி, அதன் பிற்பாடு நான் வேலையை செய்து கொண்டே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். கடந்த 25 ஆண்டுகளாக வேலையோடே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆமாம், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணி கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் உங்களுடைய வேலை செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு திருச்சபை ஊழியத்தையும் செய்கிற பொழுது எப்படியான முறையில் அதை நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணீங்க, எப்படி அந்த காரியத்தை முன்னெடுக்க உங்களுக்கு உதவியாக இருந்தது? ஆரம்ப நாட்களில் உண்மையிலேயே நாங்கள் நித்திரை குறைவு என்று தான் சொல்ல முடியும். சில வேளையில் உணவகத்தில் வேலை செய்யும் பொழுது நான் இரவு 11 மணிக்கு வந்தால் வீட்டு வந்து சேர 1 மணியும் ஆகும். அதன் பிற்பாடு எங்களுக்கு நல்ல ஒரு விசா கிடைத்தது. இந்த நாட்டில் இருக்கலாம் என்ற ஒரு நல்ல ஒரு விசா கிடைத்த உடனே நான் நல்ல கம்பெனி ஒன்றுக்கு வேலைக்கு மாறினேன். ஆண்டவருடைய அபரிதமான காரியம், நான் நினைக்கிறதுக்கு முன்னுறதுக்கு மேலாய் கர்த்தர் அதிலே உயர்த்தினார். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று சொன்ன வசனம் நிறைவேறியதை என்ற வாழ்க்கையில் கண்டேன். என்றால் என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஒரு வேலையை கொடுத்தார். அதனாலும் அந்த நேரத்திலே நான் வேலை முடிந்ததும் வீடு வந்தாலும் ஊழியங்கள், சனி ஞாயிறு சில வேளைகளில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்த, என்னுடைய மனைவியும் என்னோட சேர்ந்து இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் நல்ல உதவியாக இருந்தால். அதன் பிற்பாடு எங்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். குழந்தையோடு கூட அந்நாட்களில் ஊழியம் செய்வது மிகவும் கடினமாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு சவாலாய் வைராக்கியமாக எடுத்து நாங்கள் செய்யக்கும் பொழுதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற, அதாவது ஜனங்களுடைய விடுதலையை காணும் பொழுது அநேகர் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறுவதை பார்க்கிறதுனாலே எனக்கு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள. நல்லது பாஸ்டர், இதில் உங்களுடைய மனைவி பிள்ளையை குறித்த காரியத்தை சொன்னீங்க. இப்பொழுது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறீங்க. 90ஆம் ஆண்டு கரத்திலே ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே ஊழியத்தை கொடுக்குறார் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 31 வருஷங்கள் உங்களுடைய கையிலே 32 வருடங்கள் கரத்திலே இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எந்த விதத்தில் உங்களுடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக உங்களுக்கு உதவி செய்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்கு அவர்கள் முன் வந்தார்கள்? என்னுடைய மனைவி மிகவும் நல்ல உறுதுணையாக ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறார். அதே போல் பிள்ளைகளும் உங்களுடைய ஊழியங்களில் உதவியாக இருந்து எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பிள்ளைகள் பகுதி நேர ஊழியங்களாய் வேலைகள் படிப்புகளோடு சேர்ந்து உதவியால் செய்கிறார்கள். நல்லது பாஸ்டர், பிள்ளைகள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய ஊழியம் திருச்சபைக்கு அப்பால் எவ்விதமான ஊழியத்தை நீங்கள் இன்னும் செய்கிறீங்க, அல்லது போனால் திருச்சபையோடு கூட நீங்கள் இணைந்து எந்த விதமான ஊழியங்களை முன்னெடுக்கிறீர்கள்? இப்பொழுது திருச்சபையிலே இங்கே இருக்கிற திருச்சபைகளை நான் கண்காணித்து வருகிறேன். ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு வாரம் சென்று பலப்படுத்தி அப்படியான காரிய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன். அதை விட வேறு திருச்சபைகளோடு கூட இப்பொழுது நாங்கள் இணைந்து சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயமாக அநேக தமிழ் சபைகளோடு சேர்ந்து சில செப்ப கூட்டங்கள் இந்த காரியங்களை செய்யும் அந்த வாஞ்சியோடு சில காரியங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். நல்லது. உங்களுடைய திருச்சபையில் என்னென்ன விதமான ஊழிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது? இப்பொழுது
சுவிசேஷ ஊழியம் மிகவும் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தெரு ஊழியங்கள் அப்படியான காரியங்கள். அடுத்தது கூடுதலாக அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் எப்படி கொண்டு வரலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு, மற்றது நாங்கள் இந்த புலம்பெயர் மக்களாக இங்கே இருந்தாலும் தமிழ் மக்களை முதலிடமாக நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம். அதைவிட இந்த தேசத்து மக்களை கூட சந்திக்குவதற்காக இப்பொழுது ஒரு ஜெர்மன் சபையை எங்களுடைய ஒரு பிரான்ச்சை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நல்லது பாஸ்டர். உங்களுடைய அந்த செகண்ட் ஜெனரேஷனை குறித்த காரியத்துக்கான ஒரு அடித்தளத்தை குறித்து நாங்கள் பேசுவோம். நீங்கள் புலம்பெயர்ந்து வந்த தமிழ் மக்களை உங்களுடைய மனதிலே கொண்டாலும் இப்பொழுது அந்த முதல் ஜெனரேஷன் அவர்களுக்கான தமிழ் பேசுகிற வாழ்க்கை முறை இப்பொழுது கடந்து போய் இரண்டாவது ஜெனரேஷனுக்கு அந்த தமிழ் பேசுகிறது கொஞ்சம் அவர்களுக்கு இருந்தாலும் அவருடைய கல்வி கற்றது எல்லாமே இந்த நாட்டு மொழி. ஆகையினால நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அந்த செகண்ட் ஜெனரேஷனை குறித்த ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் இங்கு வாழுகிற இந்த தேசத்து மக்களை குறித்தும் உங்களுக்கு கரிசனை இருக்குது. அப்படியானால் எந்த முறையான வழிமுறையை நீங்கள் கையாளுறீங்க இத்தகைய மக்கள் மத்தியிலே ஒரு நற்செய்தியை கொண்டு போகிறதுக்காக? கூடுதலாக இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் சுவிசேஷம் செய்த முறையை கையாளாமல் சில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியான சில வித்தியாசமான முறைகளை கையாளுவார்கள். அந்த முறையில் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் இங்கு படித்து எழும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நண்பர்கள் நண்பிகளுக்கு சொல்லக்கூடிய விதமாக அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களும் சில காரியங்களை ஒரு சில விளையாட்டுகளோ அப்படியான காரியங்களை போய் செய்வார்கள். அதன் பிற்பாடு அவர்களை சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருவார்கள். அப்படி இந்த தேசம் கிறிஸ்தவ தேசம் என்றாலும் வேதத்தை மறந்து விட்டது. மிகவும் ஒரு கவலையான காரியம். அவை இதை நாங்கள் ஊக்குவிக்கணும் என்றால் சங்கீதம் 78 சொல்லப்பட்டபடி பின்வரும் சந்திக்கு இதை நாங்கள் மறைக்காமல் அவர்களை உற்சாகப்படுத்தி அடுத்த சந்ததிக்கு தேவனுடைய காரியத்தை அறிவித்து கொண்டே இருக்கணும். திரும்ப மீண்டுமாய் நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களின் ஊடாய் இந்த தேசத்தை எப்படி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எப்படி நடக்க போகிற ஒரு தரிசனத்தை வைத்தவர்களாய் இந்த தேசத்திலே கூட தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்பட வேண்டும் என்பதிலே. நல்லது பாஸ்டர். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்கள் பேசினால் இந்த அடுத்த ஜெனரேஷனை குறித்து மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் என்ன விதமான ஊழியங்களை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போக யோசிக்கிறீங்க? இங்கு மட்டுமல்ல, உங்களுடைய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய சபைகளானாலும் சரி, உங்களுடைய அப்போஸ்தல ஊழிய முறைமையிலே என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்திலே கொண்டுள்ளீர்கள்? கூடுதலாக சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நாட்களில் ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாட்களே கர்த்தரை அறிவிக்கிற காரியத்திலே நாங்கள் தீவிரம் காட்ட வேண்டி இருக்கிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி என் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அந்த அன்புக்கூடாய் ஆண்டவர் எங்களுக்கு செய்த அன்பினை நினைத்து அதற்கூடாய் தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த வேண்டும். மிகவும் வைராக்கியமாக இந்த நாட்களில் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை கூட நாங்கள் எப்படி நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஜபங்களில் இருக்கிறோம் கூடுதலாக. ஆனாலும் சில காரியங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தி முன்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறோம். அல்லது இறுதியாக பாஸ்டர், உங்களுடைய அப்போஸ்தல ஊழியத்தை குறித்த காரியத்திலே நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்காக, அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்ற உங்களுக்கும் ஆண்டவருக்குமான இருக்கிற அந்த உறவை வலுப்படுத்த நீங்கள் என்னென்ன விதமான முறைமைகளை உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க? மிகவும் அண்மை காலமாக கூடுதலாக அந்நிய பாச ஜெபம் ஆண்டவரோட கூட சார்ந்து கொள்ள வேண்டும். அதான் என்னுடைய இருக்கிற விருப்பம். இந்த வாழ்க்கை ஒரு விசித்திரமாய் போய் கொண்டிருக்கு. ஆகவே நாங்கள் தேவனில் இருக்கிற அந்த அன்பிலே, அவருடைய உறவுக்குள்ளே மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தது போல கூடுதலாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானுடைய சத்தம் இல்லாமல் எதையும் நான் பேசாதபடி ஆவியானுடைய சத்தத்தை நன்கு அவதானிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடே கூடுதலாக அவரோடே சார்ந்து கொள்ளுவோம். அவர் என்னை நடத்தி செல்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த காரியத்திலே கூடுதலாக இப்பொழுது ஜெபத்தை தான் அதிகரிக்க விரும்புகிறேன். என்றால் இந்நாட்களிலே மிகவும் தேவனோட நெருங்கி நாங்கள் வாழ்ந்து அவருடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிற. ஓகே பாஸ்டர், இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்கள், போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என பலர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊழியத்துக்கு வர துடிக்கிறவர்கள், ஊழியத்திலே தடுமாறுகிறவர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை உற்சாகமூட்டும் முகமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழிய அனுபவத்திலும் இருந்து எந்த விதமான ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நிறைவேற்றுவதிலே உண்மையிலேயே
நாங்கள் எங்களுடைய பலத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியானுடைய பலத்தினாலே நாங்கள் அசைவாட இடம் கொடுப்போம். அதாவது தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நிற்கும் பொழுது எங்களால் சகலதும் செய்ய முடியும். அநேக நாட்களிலே நாங்கள் சில நேரங்களிலே ஒரு தோல்வியோ சோர்வை கண்ட உடனே நாங்கள் இருந்து விட பார்க்குறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியான காரியம் நிறைய வந்தது. ஆனாலும் தேவனுக்கென்று நாங்கள் நிற்கும் பொழுது தேவன் எப்படியாவது எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அந்த சத்தத்தை அவதானித்து செயற்பட்டு ஒரு அடி வைப்போமாக இருந்தால் தேவன் எங்களை நிச்சயம் பலப்படுத்தி கொண்டே போவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு அறிவுரையாக என்றால், இந்நாட்களிலே அவரிடையே இருக்கிற அந்த அன்பிலே பெருகி அவருடைய அன்பு கூட நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டுமென்று நாங்கள் ஒரு வாஞ்சியோடு இருப்போமாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு எங்கனுமாய் உறுதுணை புரிவார். அநேகமாக நான் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல முடியும். இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது. அவை இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தேவனோடு சேர்ந்து நாங்கள் அசைவாடுவோமாக இருந்தால் தேவன் தன்னுடைய திட்டங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களிலும் உங்களிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவை நிச்சயமாக அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அந்த உறுதியிலே நாங்கள் அவருடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக உண்மையிலே அவருடைய உதவியை நாடி நிற்போமாயிருந்தால் அவர் எங்களை நடத்தி செல்வார். அப்பா எப்பொழுதும் எங்களுடைய ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் உங்களை நடத்தி செல்வார். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே இப்பொழுது தேவன் மிகவும் ஒரு அசைபாட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் எல்லாருமே தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை தேவனை அறிவித்து தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பு கூட எங்களை மீட்டு கொண்டார். நாங்கள் அன்பு கூறுவதிலும் பார்க்க அவர் எங்களை அன்பு கூறுகிறவராக இருக்கிறபடியினால் அவருடைய அன்பை அறிந்து அவருக்குள்ளாக நாங்கள் செல்வோம். பேதுருவை பார்த்து கேட்ட, நீ அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி, ஆம் அன்பாக இருக்கும் பொழுது என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அதே போல் நிச்சயமாக அவரிடத்தில் நாங்கள் அன்பாக இருக்கிறோம். அதே போல் அவருடைய அன்பு மிகவும் மேலாக இருக்கிறது. அது அன்புக்குள்ளாக எங்களை நடத்தி செல்வார். நான் உன்னை ஒருபோதும் கைவிடவும் இல்லை, விட்டு விலகும் இல்லை சொன்னவர் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை என்மாய் பலப்படுத்தி நடத்துவார் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் என்னமாய் உங்களை நிறைவாய் பலத்தோடு ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. கர்த்தர் நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ரொம்ப அருமையான சாட்சி. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இதை பார்க்கிற நேயர்களுக்கும் ரொம்பவே ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கர்த்தர் மென்மேலும் உங்களுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். அதே போல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஊழியங்களையும் இன்னுமாய் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. தேங்க்யூ பாஸ்டர். நேயர்களே, இதுவரை ரெவரண்ட் நடா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தினுடைய பல காரியத்தை நீங்கள் கேட்டீர்கள். எந்த விதத்திலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று. இதே போன்று இன்னும் பல போதவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சவால் நிறைந்த சாட்சிகளாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திக்கும் வரை எங்கள் மத்தியில் இருக்கிறதான ரெவரண்ட் நடாவோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். காட் பிளஸ் யூ. குட் பை.